எங்கள் அப்பா வந்து சங்கி கிடையாதுங்க. அவர் ஒரு நல்ல மனிதர். அவர் நல்ல மனிதராக இருக்கிறதுனால தான் இந்த லால் சலாம் படத்தில் வந்து அவர் நடிச்சிருக்காரு. அதுவும் வந்து ஒரு இஸ்லாமியராக நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த விஷயம் தான் பெரிய பேசுபொருளாக வந்திருக்கு. அவங்க வந்து ரஜினிகாந்தை சங்கின்னு சொல்லி இன்னைக்கு எல்லா நெட்டிசன்கள் பல பேர் வந்து ட்ரோல் பண்ணிக்கிருக்காங்க. அவர் வந்து ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்து பேசினார். நான் வாழ்க்கையில் வந்து ராமர் கோயிலுக்கு வந்து போய் அந்த ஒரு திறப்புலாவை வந்து பார்த்தது நான் வாழ்க்கையில் பட்ட ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. உடனே இங்கே பல பேர் வந்து உடனே அவர் சங்கி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சங்கின்னு சொல்லதை பார்த்த உடனே ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு வந்து ரொம்ப வருத்தம். என்னதாலும் அப்பா வந்து சங்கின்னு சொன்னதை எந்த மகளால் பொறுக்க முடியாது. அதனால அந்த இடத்துல வந்து எங்கள் அப்பா சங்கின்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாங்க. உடனே இதை வந்து பல பேர் அவங்களே இந்த சங்கின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, இதை வந்து லால் சலாம் படத்துக்கான ஒரு விளம்பரம், அவங்க வந்து விளம்பரம் தேடுறாங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ட்ரோல் பண்ணுறாங்க. ரஜினிகாந்தை ஏன் டார்கெட் பண்ணுறாங்க? அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் சங்கியா அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ரஜினிகாந்த் ஒரு பிரமாண்டமான நடிகர், அவர் சூப்பர் ஸ்டார்ன்ற விஷயம் எல்லாமே தெரிஞ்சாரு. இன்னைக்கு ஆன்மீகத்தில் வந்து அவர் ரொம்ப நாட்டம் இருக்கும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். ஒரு சமயத்தில் வந்து அவர் வந்து ராகவேந்திராவுடைய பக்தர், அது விஷயம் எல்லாம் தெரியும். அவர் வந்து இன்னைக்கு இப்போ வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடல, அவர் சினிமாவுக்கு வந்த காலத்திலேருந்தே ஆன்மீகத்தின் மீது ரொம்ப பற்று கொண்டவர். ஏற்கனவே சொல்லிட்டீங்க, அவர் வந்து தமிழரே கிடையாது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். அவர் கன்னடர்னு சொல்கிறீங்க. அப்போ ஒரு கன்னடர் ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபடுறதுக்கு யாரும் சொல்ல முடியாது நீ சங்கி அப்படின்ட்டு. சரி, அப்படி கன்னடக்காரரை வந்து நீங்கள் சங்கின்னு சொன்னால், இதே கன்னடாவில் பல பேர் வந்து நடிகர்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி இதே ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்க இருக்காங்க, அவங்கள சங்கின்னு சொல்லலாம். இல்லை தெலுங்கானா இல்லை ஆந்திராவில் வந்து நிறைய நடிகர்கள் இதே ராமகோவில் போனவங்க இருக்காங்க. அதே பேர் ஏற்பட்ட ஆன்மீக படங்கள் எடுக்கிறாங்க, கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க நிறைய நடிகர்கள், முன்னணி நடிகர்கள் இருக்காங்க, முன்னணி அரசியல்வாதிகள் இருக்காங்க. அவங்கள பார்த்து இந்த சங்கின்னு சொல்கிற குரூப்பு சங்கின்னு சொல்லுமா? இதே கேரளாவில் பல பேர் இருக்காங்க, கேரளாவில் இருக்கிற நடிகர்களை சங்கின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்க சங்கின்னு சொல்கிறது ஃபுல்லாக தமிழகத்தில் இருக்கும் நடிகர்களை. ஏன்னா இவங்களுடைய டார்கெட் ஃபுல்லாக தமிழகத்தில் இருக்கிறதுனால, தமிழகத்திலேருந்து யாராச்சும் கடவுள் நம்பிக்கையோ ஆன்மீகத்தில் இருந்தால் உடனே அவங்க சங்கின்னு முத்திரை குத்தி அவங்கள ஒரு மூலையில் உட்கார வைக்கணும்னு ஒரு எண்ணம் தான். அப்படிதான் இன்னைக்கு வந்து ரஜினிகாந்தை ட்ரோல் பண்ணி வந்துருக்காங்க. ரஜினிகாந்த் ராகவேந்திரா பக்தராக இருந்தாலும் இவர் இமயமலைக்கு அதிகமாக போயிட்டு வருவார். இமயமலை போன சமயத்தில் பாபா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எல்லாத்துக்கும் தெரிய வச்சார். அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் வந்து மற்ற ஏதாச்சும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு யாரை பார்த்தாலும் அவர் வந்து வணங்குவார். அப்படிதான் பல சர்ச்சைகள் ஆளாகியிருக்காரு. அப்படி இருந்தாலும் அது வந்து அவருடைய தனி மனித சுதந்திரம். இப்போ அவர் ஆன்மீகத்தில் இருக்காரு அப்படின்றது அவர் தனி சுதந்திரம். ஒரு சுதந்திரம் இந்தியாவில் வந்து தனி மனித சுதந்திரம் ஒன்று இருக்குது. அது வந்து தவறான வழியில் தான் போகக்கூடாது. அந்த தவறான வழியில் போகாமல் நல்வழியில் போகலாம். இவருக்கு அந்த ஆன்மீகம்ன்றது வந்து நல்வழியாக தெரிஞ்சிருக்கு, அதனால் ஆன்மீகத்தில் போகிறாரு. இதை ஆன்மீகத்தை பிடிக்காதவங்களுக்கு வந்து வெறுப்பதாக இருக்கும். இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுள் இல்லை அப்படிங்கிற சொல்கிற யாருக்கும் இருந்தாலும் ஆன்மீகத்தின் மேலே ஒருத்தர் போராடினா அது ஒரு முன்னணி நடிகர், அதாவது தமிழகத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார், அவர் போராடினா அவங்களுக்கு விரும்பத்தகாத ஒரு செயல் தான். ஏன்னா உங்களுடைய கொள்கைகள் வேற, உங்களுடைய சித்தாந்தங்கள் வேற. அதே மாதிரி ரஜினிகாந்துடைய கொள்கைகள் வேற, அவருடைய எண்ணங்கள் வேற. அதுக்காக நீங்கள் பகுத்தறிவாதின்னு சொல்கிற நீங்கள் உங்கள் ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே உங்கள் கொள்கைக்குள்ளே அவரை இழுக்கிறது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். அவர் வரணும், நாங்கள் கடவுள் நம்பிக்கை மறுப்பாளர்கள், அதனால் வந்து நீங்களும் வந்து ரஜினிகாந்த் வந்து கடவுள் மறுப்பை ஏற்றுக்கணும், கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. அதேமாதிரி ரஜினி வந்து இன்னைக்கு கடவுள் மறுப்புன்னு சொல்கிறவங்களை வந்து நீங்கள் வாங்க, நீங்கள் ராமர் கும்பிடுங்க, நீங்கள் சிவனை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் உங்களை வந்து கருப்பு சங்கி அப்படின்னா உங்களுக்கு எப்படி மன வருத்தம் வரும்? முதல்ல வந்து ஒரு பகுத்தறிவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தருடைய மனதை வந்து புண்படுத்தக்கூடாது. இப்போ நிறையா மதங்கள், அதாவது எல்லா மதத்துலேயும், இந்து மதம் இல்லை, இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி, புத்த மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் சரி, எல்லா கடவுள்களும் சொல்வது அடுத்தவங்க மனசை புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயம். ஆனால் பகுத்தறிவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தவங்க மனசை வந்து புண்படுத்துகிறாங்க. அதாவது இன்னைக்கு வந்து அவர் ஆன்மீகத்தில் இருக்காரா, சரி அவருடைய நிலைப்பாடு அப்படி சொல்லி விட்டுருணும். ஆனால் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் கடவுள் நம்பிக்கை மறுப்பாளர்கள், அதனால் நீங்கள் கடவுள் மறுப்பாளர் இருக்கணும், இல்லையா உனக்கு வந்து ஏதாச்சும் முத்திரை கொடுன்னு சொல்லி சங்கி சொல்லி கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது.
அவங்களுடைய நம்பிக்கையை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அதில் ஒரு இன்பம், நம்ம சங்கின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி அதில் இன்பம் காண்றது. அந்த இன்பம் காண்றது அனைவரும் வந்து மன அழுத்தம் கொண்டவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு வரும். ஏன்னா அடுத்தவங்களை வேதனைப்படுத்தி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அதை வந்து சந்தோஷப்படுறது ஒரு மன அழுத்தம் கொண்டவர்கள் மட்டும்தான். இதை வந்து அவங்க வந்து எந்த வழியில் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க மன அழுத்தம் கொண்டவர்களாக இல்லாட்டினாலும் அந்த பகுத்தறிவாதியில் இது ஏற்றுக்கொள்வாங்க போல இருக்கு. ஏன்னா எந்த மதங்களும் வந்து அடுத்தவங்க மனசை புண்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிற பட்சத்தில் இவங்க ஒரு பகுத்தறிவாதி அப்படி சொல்லி மனதை புண்படுத்துறது எந்த அளவில் ஒரு பகுத்தறிவு அப்படிங்கிறது ஒன்றும் புலப்படலை. இந்த சங்கி அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இதே ஆன்மீகம்னு பார்த்தா இன்னைக்கு கேரளாவில் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து மாலை போட்டு விரதம் இருந்து அங்கே போய் கூட்டமாக இந்த தடவைலாம் பார்த்தோம்னாக்க ஐயப்பன் கோயிலில் வந்து அவ்வளோ கூட்ட நெரிசல். அந்த கூட்ட நெரிசலில் லட்சக்கணக்கான பேர் போயிருக்காங்க. அப்போ லட்சக்கணக்கான பேர் சங்கிகளா? அப்போ இவங்க என்ன பண்ணணும், ஐயப்பன் கோயிலுக்கு போகிற எல்லோரும் சங்கிய அப்படின்னு சொல்ல மாட்டுறாங்க. அதேமாரி வந்து பழனி மலைக்கு வந்து அதேமாரி விரதம் இருந்து கால்நடையாக போய் முருகனை வழிபட்டுட்டு வராங்க. அவங்கள பார்த்து யார் உருவ பக்தர்கள் எல்லாம் வந்து சங்கிய அப்படின்னு சொல்ல மாட்டுறாங்க. பெருமாள், அதாவது திருப்பதி ஆந்திராவில் இருக்கிற திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு லட்சக்கணக்கான பேர் வந்து கோடியாக பணத்தை அள்ளி கொட்டி போயிட்டு வராங்க. அவங்கள யாருமே வந்து சங்கின்னு சொல்ல வரல. அதேமாதிரி தமிழகத்தில் பல கோயில்கள் இருக்குது. அந்த பல கோயிலுக்கு பல லட்சம் பேர், ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் பேர் போகிறாங்கன்னே தெரியாது. அத்தனை கோயிலுக்கும் போயிட்டு வராங்க மக்கள். அப்போ அத்தனை பேர் சங்கிகளா? ஏன்னா அவங்களாம் நம்பிக்கை இருக்கிறவங்க விரதம் இருக்காங்க, அங்கே போய் தீச்சீட்டு எடுப்பாங்க, பல நேர்த்திக்கடன் பண்ணுறாங்க. அவங்களாம் சங்கிகளா? ஏன்னா அவங்களெல்லாம் சங்கின்னு சொல்ல மாட்டாங்களே. குறிப்பிட்ட ஆளு, ஒரு நடிகரோ ஒரு அரசியல்வாதியோ முக்கியமான ஆளுகன்னா மட்டும் சங்கின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்களே தவிர இந்த மக்கள் போய் கோயிலில் போய் கும்பிட்றாங்க, அவங்க யாருமே சங்கின்னு சொல்கிறதில்ல. அதே இது வந்து சங்கி அப்படி சொல்கிறாங்க. இதே வந்து சங்கினாங்க அவங்க ஒரு திராவிடம் அப்படின்னு சொல்லி ஒரு முகத்திரையோடு இருக்காங்க. திராவிடர்கள் நாங்கள் அப்படின்ட்டு. சரி, திராவிடர்கள்னா எதை குறிக்கும்? கேரளாவை குறிக்கும், கர்நாடகா குறிக்கும், ஆந்திரா குறிக்கும், எல்லாம் சேர்ந்தது தான் திராவிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதே சங்கின்ற வார்த்தை ஒரு கர்நாடகாவில் இருக்கிற ஒரு முக்கிய நடிகர் சொல்லிடுவீங்களா? முக்கியமான நடிகர், ஒரு வந்து இறைபக்தி கொண்டவர், ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர், அவரை சொல்லிட முடியுமா தைரியம் இருந்தா? அதே இது ஆந்திராவில், தெலுங்கானாவில், கேரளாவில், இப்படி எல்லா இடத்துலையும் வந்து அரசியல்வாதிகளும் சரி நடிகர்களும் சரி முன்னணி நடிகர்கள் பல பேர் வந்து இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்காங்க. அவங்கள பார்த்து இங்கே இருக்கிற பகுத்தறிவாதிகள் நீ சங்கி அப்படின்னு சொல்லி தெலுங்கானாவில் இருக்கலையோ ஆந்திராவில் இருக்கிறவங்களையோ சொல்ல முடியுமா நடிகரை? அங்கே சொன்னால் அவங்களுடைய ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். அது அவங்களுக்கு தெரியும். ஒரு கர்நாடகாவில் இருக்கிற நடிகரையோ அரசியல்வாதிகளையோ சங்கின்னு சொல்லி கிண்டல் பண்ணுனா, தமிழகத்தில் இருக்கிற பகுத்தறிவாதிகள் கிண்டல் பண்ணால் அவங்களுடைய ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால அவங்க மற்ற திராவிடம்னு ஒரு பேரில் இருந்தாலும் அங்கே இருக்கிற யாரையுமே அவங்க வந்து விமர்சனம் பண்ணுறதில்ல, சங்கின்னு சொல்கிறதில்ல. அவங்க சங்கின்னு சொல்கிறது ஃபுல்லாக தமிழகத்தில் இருக்கிறவர்கள் மட்டும். சரி, தமிழகத்தில் இருக்கிறவங்கள வந்து ஸ்டாலின் இருக்கா, ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் இருக்காங்க. துர்கா ஸ்டாலின் வந்து பல கோயில்களுக்கு போகிறாங்க, பல நேர்த்தி கடன் பண்ணுறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். அதை வந்து விமர்சிக்கக்கூடாது. அவங்க விருப்பம், அது அவங்க மனித சுதந்திரம். அது சுதந்திரத்துக்கு அவங்க போகிறாங்க. அவங்களுடைய கணவர் ஸ்டாலினை அதை ஏற்றுக்கிட்டாரு. என்னுடைய மனைவி அவங்களுக்கு விருப்பம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து விமர்சனம் பண்ணவில்லை. ஆனால் அவங்க கோயிலுக்கு போய் இவ்வளோ செய்கிறாங்களே, அவங்கள சங்கின்னு சொல்லுமா இந்த பகுத்தறிவாதிகள்? அவங்கள சங்கிலி சொல்றது இல்லை. அதே இது வந்து முன்னால வந்து ஆன்மீகத்தில் பயங்கரமாக இருந்த பல ஒரு வல்லுநர்கள், அதாவது பல பேர் ஆன்மீகத்தில் இருந்தாங்க. விவேகானந்தர்லாம் இருந்தார். விவேகானந்தர்லாம் ஆன்மீகத்திலே அவரை வந்து சங்கின்னு சொல்ல முடியுமா? சரி, அவங்களையே விட்டுருவோம். நம்ம இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு வருவோம். இன்னைக்கு அறநிலைத்துறைன்னு சொல்லி அறநிலைத்துறையை வந்து தன் கண்ட்ரோலில் வச்சு இன்னைக்கு அவர் நெத்திலே பார்த்தோம்னு வச்சுங்க, விபூதி குங்குமத்தோடு தான் இருப்பார் சேகர் பாபு பார்த்து சங்கின்னு சொல்லுவாங்களா? சரி, அவங்கள விட்டுருவோம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்க மகாத்மா காந்தி வந்து முன்னால இருந்தே இருக்காரு. அவர் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து ராமபக்தர் மகாத்மா காந்தி ஒவ்வொரு முறையா ராமன் இருப்பாரு. அதனால அவரை வந்து சங்கின்னு சொல்லிட முடியுமா? இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் எங்கேயுமே அவங்க தொட மாட்டாங்க சங்கின்னு. அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பேச முடியாது. ஒருத்தரை வந்து அமுக்கணும், ஒரு மட்டம் தட்டணும்,
ஒரு கேலி கிண்டலுக்கு ஆளாக்கணும். ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு பையனை வந்து கேலி கிண்டல் பண்ணி அவனை பேச விடாமல் அவனை டவுன் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டவுன் பண்ணி உட்கார்றதுக்கு இவங்க பயன்படுத்துகிற வார்த்தை தான் சங்கி. அந்த சங்கி வார்த்தை தான் இன்னைக்கு ரஜினிகாந்தை பார்த்து அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவர் ஒரு முன்னணி நடிகர், இந்திய தமிழ்நாட்டில் வந்து ஒரு முன்னணி நடிகர், ஒரு சூப்பர் ஸ்டார். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேர்ல்டு அளவில் வந்து பல பேர்த்துக்கு தெரிஞ்ச ஒரு புகழ்பெற்ற நடிகர். அவரை வந்து இன்றைக்கி ட்ரோல் பண்ணி சங்கின்னு சொல்லி அவர் வந்து ஒரு குட்டைகளை வச்சு அவர் குழப்புறதுக்காக, ஒரு மூளையில் அடைய வைக்கிறதுக்காக இந்த சங்கின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. அவங்க யோசிக்கிறேன், ஒரு மனிதனை வந்து ஒரு பகுத்தறிவு அப்படிங்கிறது என்ன? ஒரு கடவுள் நம்பிக்கை, கடவுள் இல்லை அப்படி சொல்கிறது தான் பகுத்தறிவு கிடையாது. ஒரு விடுதலை, பெண்கள் வந்து முன்னேறி வரணும் அப்படிங்கிறது பகுத்தறிவு. இதெல்லாம் பகுத்தறிவு தான். இருந்தாலும் அடுத்தவர்கள் மனதை புண்படுத்தி அவங்க மனதை காயப்படுத்தி வன்மத்தை திணிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பகுத்தறிவு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து இன்னைக்கு அந்த மகள் வந்து ரொம்ப வேதனைப்பட்டிருக்கு. தன்னுடைய அப்பா வந்து சங்கின்றாங்க அப்படின்னு. சங்கின்றது ஒரு கெட்ட வார்த்தையே கிடையாது. இன்னைக்கு வந்து சங்கி அப்படின்னு சொல்றாங்க. ஆன்மீகவாதிகள், கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க சங்கின்றாங்க. இன்னைக்கு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்கள சங்கி அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்கள கருப்பு சங்கின்னுங்க. ஜாதி அடிப்படையில் ஒரு ஜாதிக்குன்னு ஒரு கலர் வச்சுருப்பாங்க. அந்த ஜாதி கலர்காரங்களை வந்து நீங்கள் புளு சங்கி, மஞ்சள் சங்கி, பச்சை சங்கின்னு சொல்லுங்கள். அப்படி ஒவ்வொரு அதையும் சொல்ல ஆரம்பித்தாதான் அவங்களுடைய மன வேதனை எப்படின்னு தெரியும். இன்னைக்கு சங்கி அப்படின்னோடனே அவங்க மன வேதனைப்படுவாங்க, ஒரு ட்ரோல் பண்ணுறாங்க. அதே நீ அவங்களும் சொல்லிடணும். சொன்னதான் அதோடைய வழி என்னான்னு அந்த சங்கி சொல்கிறவங்களுக்கு புரியும். இன்னைக்கு வந்து சங்கி அப்படின்னு சொல்லி இந்துல இருக்கிற ஆன்மீகவாதியில தான் டார்கெட் பண்ணியே சொல்றாங்க. ஏன் ஒரு இஸ்லாமிய மதத்தில் இருக்கிற பல பேர் வந்து அது மத வழிபாடு இருக்கு, அந்த மத வழிபாட்டை கிண்டல் பண்ணி ஒரு வார்த்தை பேசுறாங்களா, இல்லை அவங்கள மத வழிபாட்டில் இருக்கிற குருமார்களை சங்கின்னு சொல்றாங்களா, இல்லை கிறிஸ்துவ மதத்தில் பல பேர் வந்து துறவரத்தை இருந்து இருக்காங்க அவங்கள பார்த்து சங்கின்னு சொல்றாங்களா, இல்லை புத்த மதத்தை எடுத்துக்குவோம். புத்த மதத்தில் இன்னைக்கு இருக்கிற தலைவர்களே, பல தலைவர்கள், முன்னாள் தலைவர்களே வந்து புத்த மதத்தை தழுவிருக்காங்க. இப்படி புத்த மதத்தை தழுவுனா அவங்கள பார்த்து சங்கின்னு சொல்ல முடியுமா? இல்லை புத்த மதத்தில் இருக்கிற நாடுகள், அதாவது இலங்கை இருக்குது, இலங்கையில் பல பேர் இருக்காங்க, சீனாவில் இருக்குது, பல இதில் வந்து புத்த மத துறவிகள் இருக்காங்க, அவங்கள பார்த்து சங்கின்னு சொல்லுவாங்களா? அவங்கள யாருமே சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கு தெரிந்த வேலை என்னன்னா, இந்து மதத்தில் இருக்கிற அந்த நம்பிக்கை கொண்டவர்களை மட்டும் சங்கின்னு சொல்லி ட்ரோல் பண்ணி அவங்கள வந்து கேலி கிண்டல் பண்ணுறது. இது வந்து ஒரு தனி மனித சுதந்திரத்தை வந்து நீங்கள் கேலி கிண்டல் பண்ணுறது. இந்த இந்திய தேசம் வந்து சுதந்திர நாடு. இந்த சுதந்திர நாட்டில் தனி மனித சுதந்திரம் இருக்குது. ஒரு மனிதனுடைய தனி மனித சுதந்திரத்தை வந்து கேலியில் கிண்டல் பண்ணுவது பகுத்தறிவு அப்படின்னா அது என்ன வகையான பகுத்தறிவு அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு புலப்படவே மாட்டேதுங்க.